வணக்கம் அன்பு நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் இளங்கோவன் பேசுகிறேன். இஸ்ரேலோட பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகுவுக்கு அரெஸ்ட் வாரண்ட் கொடுக்க போகிறாங்க ஐசிசி கோர்ட், இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் அப்படின்ற செய்திகள் நம்ம பார்க்குறோம். ஸோ யார் இந்த ஐசிசி கோர்ட்டு, இவங்க ஏன் பெஞ்சமின் நேத்தன்யாகுவுக்கு அந்த அரெஸ்ட் வாரண்ட்டு கொடுக்கணும்? ஸோ இப்போ இவங்க இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா விளாடிமிர் புட்டினுக்கு கொடுத்தாங்க. அப்போ கொடுக்கும்போது அமெரிக்காலாம் இதை வரவேற்கிறாங்க. பட் ஆனால் இப்போ அமெரிக்கா ஒரு இக்கட்டான சுச்சுவேஷனில் இருக்காங்க. ஏன்னா இப்போ இஸ்ரேல் அவங்களோட நெருங்கிய கூட்டாளி அப்படின்னும்போது இதை எப்படி அவங்க டிஃபெண்ட் பண்ண போகிறாங்க, இதுக்கு எப்படி என்னென்னலாம், ஏன்னா ஏற்கனவே பார்த்தோன்னா அமெரிக்காவிலேயே இதுக்கு போராட்டங்கள்லாம் நிறைய ஸ்டார்ட் ஆகுதுன்றதை பார்க்குறோம். காலேஜ் எல்லாம் பார்த்தோன்னா பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக இஸ்ரேலுக்கு எதிராக போராட்டங்கள்லாம் நடக்குது. அரஸ்ட் நிறைய மாணவர்கள் கைது செய்யப்படுறாங்கன்ற செய்திகள்லாம் பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் இருக்கும்போது இன்னொரு பக்கம் அமெரிக்காவே இந்த போரை எப்படியாவது நிறுத்தணுன்ட்டு கடைசியாக சவுதி அரேபியாவுக்கு போகிறாங்க, அவங்களோட செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட். ஸோ இது ஒரு பக்கம் நடக்கும்போது இன்னொரு பக்கம் இது ஒரு பெஞ்சமின் நேத்தன்யாகுவுக்கு ஒரு தலைவலியாக இது எப்படி மாறுது அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் ஷார்ட்டாக பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷனுக்காக பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த ஐசிசி அப்படின்றது இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட், வேர்ல்டு லெவலில் இருக்கிற ஒரு 124 நாடுகள் இதில் மெம்பர்ஸாக இருக்கிறாங்கன்னு பார்க்குறோம். ஸோ இப்போ எந்தெந்த நாடுகளில் அவங்களால ஒரு பிரச்சனையை ட்ரையல் பண்ண முடியல, அதுக்கு அப்படி ப்ராசிக்யூட் பண்ண முடியல அப்படின்னும்போது ஸோ இந்த கோர்ட் ஹெல்ப் பண்ணுவாங்க வேர்ல்டு லெவலில்னு பார்க்குறோம். ஸோ இப்போ இந்த கோர்ட்டு தான் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா 2014லையும் சரி இல்லை இப்போ நடக்கிற பிரச்சனையும் சரி, காசாவில் பெரிய அளவு அங்கே ஒரு ஸ்டார்வேஷன், பசி கொடுமை நடந்திருக்குது அப்படின்றது தான் அவங்க வைக்கிற குற்றச்சாட்டு. ஸோ அவங்க சொல்கிறது என்னென்னா, அது எண்ணெயை ஆயுதமாக பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா ரஷ்யாவுக்கெலாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் இந்த இடத்துல இஸ்ரேல் பசியை ஆயுதமாக யூஸ் பண்ணிட்டாங்க, அதாவது ஸ்டார்வேஷனை தான் வெப்பனாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது தான் அவங்க வைக்கிறது. ஸோ இப்போ இந்த ப்ராசிக்யூஷனுடைய ஹெட்டு கரீம் கான் அப்படின்றவர் சொல்கிறது என்னென்னா, இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைங்கள் உட்பட அவங்களுக்கு தேவையான மெயினாக என்ன வேணும் மக்களுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா சிவிலியன்ஸுக்கு. ஸோ இப்போது இராணுவ வீரர்களுக்கு சொல்ல பொதுமக்களுக்கு வேணும்னா சிம்பிளாக அவங்களுக்கு தண்ணி வேணும், ஒரு சாப்பாடு, மெடிசன், இதெல்லாம் தேவை. ஆனால் இது எதுவுமே அங்கே கிடைக்கல. ஸோ அவர் சொல்கிற எக்ஸாம்பிள், ஒரு மனுஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறாங்க வச்சுங்களேன், ஒரு 10 இட்லி தேவை அப்படின்னா அங்கே இருக்க ஒரு நாளைக்கு 10 இட்லி தேவைப்படுது அப்படின்னா அங்கே இருக்கிறவங்களுக்கு ஒரே இட்லி தான் கிடைக்குது அப்படின்றது தான். ஸோ இந்த அளவுக்கு அவங்க பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறாங்க. அதுக்கடுத்தது அந்த அட்டாக்னு வரும்போது இஸ்ரேலோட ஃபோர்ஸஸ் ஒரு வேறுபாடு இல்லாமல் பொதுமக்கள் எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு, இல்லை மிலிட்ரிஸ், அதாவது ஹமாஸ் எங்கே இருக்கிறாங்க, ஹமாஸ் அவங்க கூட அப்படின்லாம் பிரித்து அட்டாக் பண்ணாமல் எல்லா இடத்துலையும் அவங்க அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை ஐசிசி மட்டும் சொல்ல, அமெரிக்காவே இந்த இடத்துல அவங்க சொல்கிறாங்க என்னென்னா, இஸ்ரேலோட ஃபோர்ஸஸ் நிறைய சிவிலியன்ஸ் கொண்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் சேங்ஷன் பண்ணணும்னு கூட அவங்க சொல்கிறாங்க. ஸோ அப்போ இந்த கோர்ட்டுமே அதை தான், அந்த ப்ராசிக்யூஷனும் அதை தான் சொல்ல வராங்க. ஸோ இந்த ஸ்டார்வேஷன் பண்ணுறாங்க, பசியை வேணும்னே பசியை பரப்புகிறாங்க. அதுக்கடுத்தது பசினால் சாவடிக்கணும்னு நினைக்கல, ஆனால் பசி இருக்கணும் அப்படின்றத மட்டும் இவங்க வேணும்னே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ அதுக்கடுத்தது பார்த்தோம்னா இன்னொரு விஷயம் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த ஒரு பொருள் இந்த காசாக்குள்ளே போனனாலும் வேணும்னே டிலே பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் தான் அவங்க வைக்கிற குற்றச்சாட்டு. ஸோ இப்போ இதுக்காக இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நேத்தன்யாகு, அவங்களோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் யோவ் கேலண்ட், ஸோ இந்த மாதிரியான அவங்களெலாம் இங்கே வாரண்ட் அனுப்ப போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்க்ளூடிங், அதாவது இவங்க என்னென்னா, ஹமாஸ் இனிஷியல் அட்டாக் பண்ணாங்க, அதுதான் இதுக்கெலாம் மெயின் காரணம். ஸோ அப்போ ஹமாஸ் லீடர்ஸ் மேலேயும் இந்த வாரண்ட்ஸ் இருக்கும் அப்படின்ட்டு தான் எதிர்பார்க்கப்படுது. ஸோ அப்போ இவங்களுடைய என்ன மாதிரியான பதிலை பெஞ்சமின் நேத்தன்யாகு சொன்னார் அப்படின்னா, இந்த ஐசிசி கோர்ட்லாம் எங்களை அடிபணி வைக்க முடியாது, எங்களுடைய தற்காப்புக்கு தான் நாங்கள் இதை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டோம். மிடில் ஈஸ்ட்டில் பொறுத்த அளவுக்கு இருக்கிற ஒரே ஒரு மக்களாட்சியும் ஒரே ஒரு ஜியோனிஸ்ட், இந்த ஜீவிஸ் ஸ்டேட்டும் நாங்கள் தான். ஸோ எங்கள் மேலே அத்துமீறல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஐசிசி கோர்ட் சொல்கிறார். ஆனால் அவங்க சொல்கிறது தற்காப்புக்குன்னு அவங்க சொல்லலை. ஐசிசி கோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த தற்காப்பை நீங்கள் எப்படி பண்ணுறீங்கன்னா, நீங்கள் போய் ஹமாஸ் கூட டேரெக்டாக சண்டை போட்டாங்கன்னா அவங்க இந்த விஷயத்தை பெருசாக ஆகப்படுதில்லை, ஆனால் இதில் சிவிலியன்ஸ் அங்கே பட்டினியால் பாதிக்கப்படுறாங்கன்றது தான் அவங்க சொல்கிற விஷயத்தை நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். ஸோ இப்போ இந்த இடத்துல அமெரிக்காவை நம்ம வியூ பார்க்குறோம். ஏன்னா இதே இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் என்ன பண்ணாங்கன்னா, ஆப்கானிஸ்தானில் இந்த கிரிமினல், அதாவது இந்த மாதிரி அத்துமீறலாம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அமெரிக்கா மேலேயே அவங்க இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அப்போ டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்ணார் அப்படின்னா, இந்த இதெல்லாம் யாரெல்லாம் இந்த இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அந்த ப்ராசிக்யூட்டர், அவங்க மேலே அந்த சேங்ஷன் சொல்லுவாங்க, அந்த தடையெல்லாம் விதிக்கிறாங்க. ஸோ அவங்களும் தடையெல்லாம் விதிச்சிடறாரு. ஸோ இந்த தடையெல்லாம் அப்புறம் எப்போ நீக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதே கோர்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா,
விளாடிமிர் புட்டின் மேலே நாங்கள் விசாரிக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ ஜோ பைடன் வந்தவொடனே அந்த தடையெல்லாம் நீக்கி விடுறாருன்னு பார்க்குறோம். ஸோ அப்போ அந்த டபுள் ஸ்டாண்டர்ட் இந்த இடத்துல பார்க்குறோம். ஸோ அப்போ இவங்களுக்கு ஒன்று அப்படின்னும் போது இந்த சேங்ஷன் அப்படின்ட்டும், இவங்களுடைய அவங்களோட எதிரி புட்டின் அப்படின்னும் போது அந்த சேங்ஷனை எடுத்து விட்றாங்க அப்படின்றதும் பார்க்குறோம். ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம இன்னொரு விஷயம் பார்க்கணும்னா, இந்த இடத்துல இஸ்ரேல் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து இந்த கோர்ட்டு கீழே வரல, ஐசிசி கீழே வரல, ஸோ அப்போ எங்களெல்லாம் இது வந்து பைண்டிங் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம நல்லா பார்த்தோன்னா இதே வாதத்தை தான் புட்டினுமே சொல்லியிருப்பாங்க, ரஷ்யாவுமே சொல்லியிருப்பாங்க, நாங்கள் இந்த கோர்ட்டு கீழே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ இந்த கோர்ட்டு கீழே இவங்க வரல, மெம்பரே கிடையாது, அப்புறம் எப்படி இவங்க இந்த வாரண்ட் அனுப்பலாம், எப்படி இந்த இன்வெஸ்டிகேஷன்லாம் வரலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, அதுக்கு இன்னொரு ப்ரொவிஷன் தான், இவங்க வந்து மெம்பராக இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஆப்போசிஷன் இன்னொரு பார்ட்டி இருக்காங்களே அவங்க மெம்பராக இருந்தாலே இவங்க வந்து இந்த இன்வெஸ்டிகேஷனை தொடங்கலாம் அப்படின்றது தான். ஸோ இப்போ நம்ம ரஷ்யா கேஸில் பார்த்தோன்னா யுக்ரைன் இருக்காங்களே அவங்க வந்து இந்த இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டுக்கு மெம்பராக இருப்பாங்க. ஸோ அப்போ எங்கள் டெரிட்டரி எங்கள் மேலே அத்துமீறாங்க, எங்களுடைய நாட்டு குழந்தைங்கள்லாம் கடத்தின்னு போகிறாங்க, எங்களால் நடவடிக்கை எடுக்க முடியல அப்படின்னு தான் அந்த டைம் அவங்க அந்த கோர்ட்டை அப்ரோச் பண்ணுறாங்க. ஸோ அப்போ இந்த விஷயத்தில் பார்த்தோன்னா பாலஸ்தீனம் வந்து மெம்பராக இருக்காங்க. பாலஸ்தீனம் இந்த வெஸ்ட்லேண்ட், காசா அந்த பகுதியெலாம் இருக்காங்களே இவங்க இந்த ஐசிசி கோர்ட்டோட மெம்பராக இருக்கிறாங்க. ஸோ அப்போ இவங்க மெம்பராக இருக்கிறதுனால இவங்க இந்த கேஸை பாலஸ்தீன மெம்பராக இருக்கிறதுனால இந்த கோர்ட் இதை இன்வெஸ்டிகேட் பண்ண முடியும், இங்கே பண்ணுற அத்துமீறல் அதை தான் அவங்க வந்து சொல்கிறாங்க, இதனால தான் அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி மெம்பரே இல்லை, இவங்க வாரண்ட் அனுப்பிட்டாங்க, அப்போ என்ன நடக்கும்? ஏன்னா இப்போ ரஷ்யா கேஸில் என்ன நடந்துச்சுன்னா, வாரண்ட் அனுப்பிட்டாங்கன்னா உடனே புட்டினை கைது பண்ணி ஜெயிலில் போட்டாங்களான்னா அப்படிலாம் எதுவும் பண்ணல. அவர் வந்து இந்த எந்தெந்த நாடுகள்லாம் இந்த மெம்பராக இருக்காங்களோ அவங்க நாட்டுக்கு ட்ராவல் பண்ணும்போது அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ அதே மாதிரி தான் அப்படி வாரண்ட்டை அனுப்புனாங்கன்னா இவர் பெஞ்சமின் நேத்தன்யாகு நாடுகள் எந்தெந்த நாடுலாம் மெம்பராக இருக்காங்களோ அங்கே போனால் இவர் அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ மெம்பராக யார் இருக்காங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஐரோப்பா நாடுகள் தான். அமெரிக்கா மெம்பராக இல்லை, இந்தியா இல்லை, சைனா இல்லை, ஸோ இந்த மாதிரி நாடுகள், ரஷ்யாவும் இல்லை. ஸோ அப்போ இப்போ இவங்களாம் வந்து கண்டிப்பாக ஒரு வாரண்ட் கொடுத்தாங்கன்னா ஐரோப்பிய நாடுகளுக்கு இவரால் ட்ராவல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி. ஆனால் இதில் இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்கணும், இதில் வந்து அமெரிக்கா இன்னொரு விஷயமே ஒன்று கொண்டு வந்தாங்க. என்னென்னா, என்னதான் இன்டர்நேஷ்னல் கோர்ட் வந்து வாரண்ட்டே கொடுத்தா கூட அவங்க வந்து அமெரிக்கன் சர்வீஸ் மேன் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்னு ஒன்று அப்போ கொண்டுட்டு வராங்க. ஜார்ஜ் டபிள்யூ புஷ் கொண்டு வர்றாரு. என்ன அப்படின்னா, அமெரிக்காவை அவங்க சிட்டிசன்ஸை இல்லை வந்து மிலிட்ரி பர்சன்லாம் அரெஸ்ட் பண்ணக்கூடாது, அவங்க கூட்டாளிகள்லாம் அரெஸ்ட் பண்ணக்கூடாது இந்த கோர்ட்டு. அப்படி அரெஸ்ட் பண்ணால் அந்த இவங்களோட கூட்டாளி நாடுகள்லாம் அதை தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு ஒப்பந்தம், அது ஒரு சட்டம் அவங்க கொண்டு வராங்க. ஸோ அப்போ கடைசியாக வேணால் அதை வேணால் இவங்க கொண்டு வரலாம், பெஞ்சமின் நேத்தன்யாகுவை ப்ரொடெக்ட் பண்ணுறது. பட் ஆனால் பார்த்தோன்னா வேர்ல்டு லெவலில் இது வந்து புட்டினை எப்படி அவங்க சித்தரித்தாங்களோ ஒரு வார் கிரிமினல் அப்படின்றது மாதிரி, ஸோ அதே மாதிரி ஒரு நிலைமைக்கு தான் பெஞ்சமின் நேத்தன்யாகுவும் இங்கே வந்து போர்ட்ரேயில் சித்தரிக்கப்படுவார் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஏன்னா இந்த கோர்ட் வந்து அந்த ஐசிசி இருக்குல்லையா, ஸோ இவங்க வந்து இனிஷியலாக ஆப்பிரிக்க நாடை மட்டுமே டார்கெட் பண்ணாங்க அப்படின்றது தான் ஆரம்பத்தில் இந்த கோர்ட் மேலே இல்லை குற்றச்சாட்டு. ஸோ எல்லாமே இவங்க வந்து எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா ஆப்பிரிக்கா நாட்டில் இந்த குற்றச்சாட்டு அந்த குற்றச்சாட்டு. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா இடத்துலையும் இவங்க இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பித்தாங்க. ஸோ அது இப்போ ரஷ்யாவை நம்ம பார்க்குறோம். ஸோ இதனால் வந்து வேறு யாராவது இந்த கோர்ட்னால் வாரண்ட்லாம் கொடுக்கப்பட்டிருக்காங்களான்னு பார்த்தோன்னா புட்டின் தவிர அப்படின்னு பார்த்தோன்னா ஒமர் அல் பஷாத் அப்படின்னு சூடானுடைய முன்னாள் தலைவராக இருந்தவர், முகமது கடாஃபி, ஸோ இவங்கெல்லாம் இந்த கோர்ட் வந்து சம்மன் கொடுத்துருக்காங்க. அவங்க நிறைய பேரை வந்து தண்டிச்சும் இருக்கிறாங்கன்றதை நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ இமீடியட்டாக இவங்களுக்கு வந்து தண்டனை கிடைக்குதா இல்லையான்றதை விட அவங்களுக்கு வந்து ஒரு செட்பேக், ஒரு பின்னடைவு அப்படின்றத தான் இஸ்ரேலை பொறுத்தளவுக்கு இந்த விஷயத்தை நம்ம பார்க்குறோம். ஸோ ஏன்னா உலக அரங்கிலே ஏற்கனவே பார்த்தோன்னா இந்த உதவிகள் போய் சேரலைன்றது தான் அங்கே பெரிய குற்றச்சாட்டாக இருந்தது. ஸோ இன்னொரு பக்கம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி போர் நிறுத்தம் வரணும்னு சொல்லிட்டு அமெரிக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, இஸ்ரேல் வந்து ஒரு இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு ஜெனரஸான ஒரு கொடுத்துருக்காங்க, ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க அந்த போர் நிறுத்தத்துக்கு, இதை பாலஸ்தீனம் ஏற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ ஆண்டனி பிளிங்கன் சொன்னது என்னென்னா, அதாவது இந்த போர் நிறுத்தத்துக்கும் அந்த பாலஸ்தீன மக்களுக்கும் நடுவில் இருக்கிறது, காசா மக்களுக்கும் நடுவில் இருக்கிறது யாருன்னு பார்த்தோன்னா அந்த ஹமாஸ் தான். ஸோ ஹமாஸ் தான் போர் நிறுத்தத்தை தடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டோம். நீங்கள் குயிக்காக முடிவெடுங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். ஸோ இப்போ இவர் வந்து சவுதி அரேபியாவை போகிறார். அவங்க வந்து எதை பற்றி பேசுகிறாங்கன்னா, அதாவது தனியான பாலஸ்தீன ஸ்டேட் உருவாகணும், அது இஸ்ரேலுக்கும் ஒரு செக்யூரிட்டி இருக்கணும். ஸோ அந்த எப்படி டெவலப் பண்ணுறது அப்படின்றத இவங்க சவுதி கூட அதை டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ இவங்க ப்ரப்போசல் எந்த மாதிரியான கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அங்கே இருக்கிற கொஞ்சம் பணைய கைதியாக பிடிச்சிருக்காங்களே, ஸோ அவங்களெல்லாம் கொடுத்துட்டு இந்த அமைதியை திரும்புகிற மாதிரி அங்கே இவங்களும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ ஹமாஸ் இல்லை பாலஸ்தீனத்தை சேர்ந்தவங்க இவங்க யார் ஜெயிலில் வச்சுருக்காங்களோ இஸ்ரேல், அவங்க வந்து ஸ்வாப் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த போரை நிறுத்தணும் அப்படின்றது தான்.
பட் இதற்கிடையில் பார்த்தோன்னா அந்த ரஃபா பகுதி, கடைசியாக அந்த ரஃபா பகுதி தான் நிறைய மக்கள் இருக்காங்க நம்ம பார்த்துருப்போம். ஸோ அங்கேயுமே இஸ்ரேல் அட்டாக் ஆரம்பிக்கிறாங்கன்னு பார்க்குறோம். ஸோ ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை, இன்னொரு பக்கம் ரஃபாவில் அட்டாக் அப்படின்றத அமெரிக்கா இஸ்ரேல் வந்து இந்த இடத்துல பண்ணுறாங்கன்னு பார்க்குறோம். இன்னொரு பக்கம் இஸ்ரேலுக்கு அகைன்ஸ்டாக போராட்டம், அடுத்து இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் வாரண்ட் வரைக்கும் அது போகுது அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். ஸோ இது எப்படி மூவ் ஆகுது அப்படின்றத நம்ம பார்ப்போம். சரிங்க, உங்களுக்கும் இன்றைக்கி சொன்ன தகவல் எக்ஸ்ட்ரா இருந்திருக்கும். உங்களுக்கு உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் கமெண்ட்ஸில் ஆட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது தகவலை பற்றி நம்ம வீடியோ போடனாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் ஆட் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.